ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் தாங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் நான் ஜிம்க்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் வீட்டில் இருந்தே டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஹெர்போலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து கூடவே டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் ஃபாலோ பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதில் ஒரு 5 மிஸ்டேக் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க? நான் கம்மியாக சாப்பிட்டா தான் வெயிட்டு குறையும், இல்லை சாப்பிடாமல் இருந்தால் தான் வெயிட்டு குறையும் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்றீங்க, நைட்டு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு சொன்னானே தெரியல. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்பொழுது உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது, தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது. ரெண்டாவது மிஸ்டேக் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணால் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, எக்ஸசைஸ் பண்ணால் டயட் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ரெண்டுமே 50-50%. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட்டும் ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் எக்ஸசைஸும் பண்ணணும். அதுவும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. உங்களுடைய வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் பாடி பெயின் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். தேர்டு நீங்கள் ஹெர்பாலைஃப் ஷேக் எடுக்கிறீங்க. ஷேக் எடுத்துட்டு சில பேர் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, கரெக்டான டைம்க்கு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். உங்களுடைய வெல்னஸ் கோச் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு எந்த டைமிங்க்கு ஷேக் எடுக்க சொன்னாங்களோ, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நீங்கள் சரியான ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து மிஸ்டேக் நான் 10 நாளில் வெயிட்டு குறைக்கணும், ஒரு மாதத்தில் வெயிட்டு குறைக்கணும், எந்த அளவுக்கு கஷ்டமாக வேணும்னாலும் நான் எக்ஸசைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பாடி பெயின் வந்துடுது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க, வெயிட் லாஸ் ப்ராசஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. எப்போதுமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாடி பெயின் அதிகமாக இருக்காது. ஃபிஃப்த்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ராங்கான மெத்தடை சூஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய சாய்ஸ் ரைட்டான சாய்ஸாக இருக்கணும். சில பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஹெல்தியான மெத்தடாக இருக்குது. உங்கள் பாடி ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப டல்லாக இருக்கீங்க, உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஈஸியாகவும் குயிக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் டெய்லி பேசிஸில் எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.